ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு ஷேப்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத நம்ம பார்த்தோம். இது அப்போ இந்த ஒரு 4 ஷேப்ஸில் உங்களை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். அதில் இப்போ நான் சில ஷேப்ஸ்களை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கர்வாக உள்ள லைனில் போட்டு காமிக்கிறேன். இந்த எண்டில் நாட் போட்டு முடிச்சிடலாம். அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சோட சென்டரில் போடணும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவரில் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த டேர்னிங் வரும்போது நம்ம நீடில் எப்படி டேர்ன் பண்ணி போடுறேன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவரை நான் கட் பண்ணாமல் கண்டினியூவாக ஃபுல் ஃப்ளவரும் போடுறேன். ஏன்னா நம்ம இப்போ ப்ளவுஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது லென்த்தியாக போட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம இடையில ஸ்டாப் பண்ணி அதாவது நாட் போட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அப்படி போட்டிங்கன்னா அது ஒரு நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி கண்டினியூவாக போட வேண்டிய இடங்களில் நம்ம கட் பண்ணாமல் அப்படி கண்டினியூவாக போட்டால் தான் அது பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ ஒரு கலரில் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த கலரில் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கலரில் கொடுப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட சென்டரில் கொடுக்கணும். கட் பண்ணிடு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பு, ஓவல் ஷேப்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா போட்டுட்டிங்கன்னா, நான் செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு வீடியோ ஒரு டிசைன் போடணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் செயின் ஸ்டிச் போடும்போது அதோட அட்டாச் பண்ணி காமிச்சிருந்தேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி மினிமம் ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி அந்த டிசைனை ட்ரா பண்ணி அதில் இந்த அவுட்லைன் ஸ்டிச்சை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டிச்சஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.